இங்கே பல உறவுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயக்கம் தமிழர்கள், தமிழ்நாடு, இங்கு சமத்துவம், சமூக நீதி, சுற்றுச்சூழல், இயற்கை வளங்கள் பாதுகாத்தல், இது போன்ற நோக்கத்திற்காக இந்த கட்சியை நாம் நடத்தி வருகிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்களும் நம்முடைய ஆல்பர்ட் போன்றவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக என் நெஞ்சம் இருந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்து, நாம் வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் கிறிஸ்டின், முஸ்லிம், இந்துக்கள் என்று பிரிந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது, அடித்துக் கொள்வது, இப்படியாப்பட்ட போக்குகள் சமீப காலமாக தமிழர் நிலத்திலும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழர்கள் என்றாலே அவரவர்கள் வழிபடுகின்ற அது சிறு தெய்வங்களாக இருந்தாலும், அது அல்லாவாக இருந்தாலும், அந்தோனியராக இருந்தாலும், மாதாவாக இருந்தாலும், ஒரு ஜனநாயக மாண்போடு நாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து நாம் நம்மளிருந்து புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு விழாக்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், வெங்கடாஜலபதி இருக்கிறார் என்பது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளத் தொடங்கிய பிறகு ஆலயங்களிலே மணி ஓசை அடிக்கக்கூடாது, அதுபோன்று பள்ளிவாசல்களிலே பாங்கு ஓதக்கூடாது, தேர் திருவிழாக்கள் பவனி வரக்கூடாது என்று சக மனிதர்களுக்குள்ளாவே முரண்களை உருவாக்கி மனிதத்தை பிளவுபடுத்துகின்ற, மனித உறவுகளை கொச்சைப்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற நிகழ்வெல்லாம் நடந்தேறி வருகிறது. ஆக இதற்கெல்லாம் எதிராகத்தான் நான் தொடர்ச்சியாக போராடி வருகிறேன்.